ஹாய்ங்க வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி எறாவை க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல எறாவை வாங்கி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் தலையை தனியாக கிள்ளிக்கோங்க, வாலை தனியாக கிள்ளிக்குங்க, உடம்புல இருக்க தோலை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை போட்டுருங்க ஓரம். அந்த நடுவில் குடல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நகத்தால் மேல் பக்கம் பிடிச்சி இழுத்திங்கன்னா வரும். இது கட் ஆகிடுச்சு, அதனால் இது அந்த சைடு இழுக்கிறோம் பாருங்க. இப்போ முழுசாக வந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க க்ளீன் பண்ணணும், அப்போ தாங்க க்ளீனாக இருக்கும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், தலை தனியாக எடுத்துடணும், வால் தனியாக எடுத்துடணும், உடம்பு பகுதி தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த குடல் மாதிரி இருக்கிறத மேல் பக்கமாக அந்த மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், எறா க்ளீன் பண்ணியாச்சு. இதே தான் திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். இதே மாதிரி மொத்த எறாவையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். மொத்த எறாவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 தடவை சாதா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா எறா க்ளீன் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.